சண்டே கூட தூங்க முடியாமல் முழிப்பு வந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படியே மொட்டை மாடியில் போய் செடிக்கெல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வாய் பார்த்துட்டு இருந்தால் மழை மேகம் திரண்டு வந்துச்சு. ஒருவேளை மழை பெய்யுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டப்புன்னு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வா, வழக்கம் போல் நம்ம டியூட்டியை பார்க்கலான்னு நானும் என் புருஷனும் கிளம்பி ரெடியாகி போயிட்டுருக்கோம். வேற்று கிரகத்துக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆனாலும் போகிற தினமும் அவங்க அக்கா வீட்டுக்கு தான். ஆன் த வேலை சரியான பசி. A to Bயில் ஏறி பிரேக்ஃபாஸ்ட்டை லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 5 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவி, துணை மேலாளர் பதவிலாம் அந்த பொடி பையன்கிட்ட செல்லாது. அவன் அங்கே போனால் மாமி வீடு வச்சு கொடு, கார் பார்க்கிங்கோட வீடு வச்சு கொடுன்னு சொல்லி ஒரே விளையாட்டு. ஃபுல் டே அவங்க கூட அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் சாயங்காலம் கிளம்பிட்டோம். வழக்கம் போல் பக்கத்தில் இருக்கிற ஜூஸ் கடையில் போய் டின்னர் வேண்டாம், ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலான்னு ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதிலிருந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு லேக் வழியாக போகலான்னு ஊர் சுற்றி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அவ்வளோதாங்க, சண்டே முடிஞ்சிருச்சு.